ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக அண்ட் சிம்பிளான முறையில் வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கூடிய 2 டிப்ஸும் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அது வரைக்கும் வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 நார்த்தங்காவை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 3/4 கிலோ வருங்க. ஃபஸ்ட்டு நார்த்தங்காவை நல்லா அலசிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்லி பானையில் தண்ணி அதாவது நார்த்தங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்திருக்கணும். அடுத்து இதை நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கையில் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது. ஈரம் இருந்துன்னா சட்டுன்னு வந்து பூர்ணம் பூத்துருங்க, அதாவது கெட்டு போயிடும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்கள் பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க சீட்ஸை வந்து நம்ம வெளியே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், இது போல் தான் கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணும்போது இதில் இருக்க தண்ணி வந்து வெளியே வரும். அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அதிலேயே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே போல் நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஈரமான கையோடு நீங்கள் வந்து கட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கண்ணாடி பாட்டில் இல்லைனா பிளாஸ்டிக்கில் தாங்க வந்து பிளாஸ்டிக் பவுல் அது போல் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதே போல் மிக்ஸ் பண்ணி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கையிலலாம் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸ்பூன் தாங்க யூஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போது வந்து நான் ஒரு பிளாஸ்டிக் பவுலில் வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கல் உப்பு வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 3 கைப்பிடி அளவு கூட வந்து சேர்த்துக்கலாம். உப்பு எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து ஊறுகாய் வந்து ரொம்ப வருஷம் கெடாமல் இருக்கும். ஸோ இது நல்லா ஆட் பண்ணியாச்சு. இது அப்படியே வந்து நம்ம வந்து குலுக்கி விட்டுக்கலாம், உப்பெல்லாம் இதோட போட்டு மிக்ஸ் ஆகிற வரைக்கும். பாருங்கள், இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் ஒரு 3லேருந்து 5 நாள் வந்து வச்சு எடுக்கணுங்க. அதாவது காலையில் வைக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மர ஸ்பூனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வச்சு எடுங்க. ஊறுகாய் நல்லா வந்து காஞ்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருச்சு. எனக்கு ஒரு 5 டேஸ் ஆச்சு. இப்போது இதை வந்து நான் வந்து தாளிப்புக்கு உண்டான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அது ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம், 1/2 ஸ்பூன் வந்து அதாவது சீரகம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து பெருங்காயத்தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும். நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்காக தான் இந்த மசாலா ரெடி பண்ணுறோம். அடுத்தது ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அடி கனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க தாளிப்புக்காக. நான் இண்டோலின் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 ml கிட்ட நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறேங்க. கண்டிப்பாக வந்து ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்ல வாசனையாக ரொம்ப நாள் வந்து கெடாத இருக்கும். நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகும் 1 கொத்து கருவேப்பிலையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து பொரிஞ்சதும் நம்ம வச்சுருக்க ஊறுகாயை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது நீங்கள் மர ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இது நல்லா வந்து வெயிலில் நல்லா காஞ்சி வந்துருச்சு ஊறுகாய். இப்போ வந்து நான் இதை வந்து ஆட் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. எந்த அளவுக்கு வந்து ஹீட் ஆகுதோ அந்தளவுக்கு ஊறுகாய் வந்து கெட்டு போகாது. உப்பு நிறைய சேர்க்கணும். அதே போல் ஊறுகாய் வந்து நல்லா ஹீட்டாக வந்து ரொம்ப சூடு ஏற்றணும். அப்போ தான் வந்து 2 வருஷம்னா கூட கெட்டு போகாது. ஈரமான கையை வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அதே போல் ஈரமான வந்து பாத்திரத்தையோ இல்லை ஸ்பூனையோ கூட யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. 5 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இது கூடவே நான் காரத்துக்கு ஏற்றாப்புல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகும் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் அப்படியே லோ ஃப்ளேமில் வந்து அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் ஊறுகாய் நல்லா வந்து ஹீட் ஆகும். இப்போது வந்து 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ வறுத்து வச்சுருக்க மசாலாவை நான் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஊறுகாய் போடும்போது அப்படி கெட்டு போச்சுனாலும் என்ன பண்ணுங்கள், நல்ல தண்ணியை வந்து கொதிக்க வச்சு நல்லா சலசலன்னு கொதிக்கணும். அந்த தண்ணியில் வந்து கெட்டுப்போன ஊறுகாவை போட்டுட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அதுவே தனியாக பிரிஞ்சு வந்துடும் அந்த கெட்டுப்போன அந்த இதுவெல்லாம்.
அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இந்த மறுபடியும் வெயிலில் காய வச்சு இந்த ப்ராசஸை பண்ணால் ரொம்பவே சூப்பராக வந்துடும் ஊறுகாய். பாருங்கள் நம்ம எம்மியான ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இந்த ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.